தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி. பாடல் 17. அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசயான சுந்தரவல்லி துணையிரதி பதிசயமான தபசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக அன்றோ வமபாகத்தை வவ்வியதே. அதிசயமான வடிவுடையாள். இறை வடிவங்கள் எல்லாமே மிகவும் ஆச்சரியமானவை. 4 கைகள் உடைய அம்பாள், 2 கைகளாவும் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் விஸ்வரூப தர்சனத்துல பார்த்தோம்னா அவ்வளோ நிறைய தலைகள். ரொம்ப ஆச்சரியமான வடிவங்கள், இறை வடிவங்கள். விநாயக பெருமான் ஒரு உட்கார்ந்து இருக்கிறது மூஷிகன் மேல, அப்புறம் கருடன் மேல பறந்து வர மகாவிஷ்ணு. இப்படி எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான இறை வடிவங்கள். இதெல்லாம் எது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டா, இறைவன் அப்படிங்கிறவர் நம்முடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள ஒரு தத்துவம். அது நம்ம போன்ற எளியவர்களுக்கு நம்ம பார்த்து நம்ம தியானிக்கணும், நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மை போன்ற உருவில் நமக்கு நம்முடைய புலன்களுக்கு எட்டும் வகையில் நமக்காக இறங்கி ஒரு விக்கிரக ரூபத்தில் வருகிறது. அப்படி இருக்கும்போது அது நம்மை விட சக்தி வாய்ந்தது, நம்மை விட ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம். இந்த மாதிரி 4 கைகளோட அம்பாளின் பராக்கிரமத்தை காட்டுகிறது, அம்பாளின் சக்தியை, ஆற்றலை அது காட்டுகிறது. அதிசயமான வடிவுடையாள்னா இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, அம்பாள் எப்படி இருக்கான்னா அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக இருக்கிறாள். சிவபெருமானின் இடது பாகத்துல அமர்ந்திருக்கா, தனியாகவோ அல்லது அவருடைய சரீரத்தில் சமபாகத்தை வைத்துக்கொண்டு அமர்ந்திருக்கிறாள். அப்படி அதிசயமான வடிவுடையவளாக அம்பாள் இருக்கிறார். பகுரூபா அப்படிங்கிறது நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம்னா, அம்பாளுக்கு வடிவம் அப்படிங்கிறது உலகத்துல இருக்க அத்தனை விஷயத்தையும் அதுல சொல்லியாச்சு. வியக்தா வியக்த ஸ்வரூபிணி, இந்த உலகத்துல தோற்றத்துக்கு வந்த விஷயங்கள் வராத விஷயங்கள் அத்தனையுமாக அம்பாளே இருக்கிறாள். பிரம்மஸ்வரூபிணி, விஷ்ணு ஸ்வரூபிணி, சிவா அப்படின்னே நாமா, சிவஸ்வரூபிணியாகவும் அம்பாளே இருக்கிறாள். ரதி ரூபா, காமனின் மனைவியாகவும் அம்பாளே இருக்கிறாள். அதனால நம்ம பார்க்கக்கூடிய அத்தனையும் அம்பாளின் வடிவங்களே. விவிதாகாரா, பலவிதமான வடிவங்களை உடையவள் அப்படின்னா நம்ம நாமங்களை பார்க்கிறோம். அரவிந்தம் எல்லாம், அரவிந்தம்னா தாமரை மலர். தாமரை மலர்கள் எல்லாம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தாமரை மலர்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னா துதிசய, துதிசயனா எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்றது. அம்மா, உன்னுடைய ஆனன, உன்னுடைய முகத்தின் அழகிற்கு ஈடாக எந்த ஒரு மலரும் வர முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் அம்பாளுடைய அழகை ஸ்தோத்திரம் பண்றது. உங்களுக்கு முன்னாடி நாங்க வரவே முடியாது. அரவிந்தம் எல்லாம்னா மற்ற எல்லா மலர்களையும் கூட இதுல சேர்த்துக்கலாம். சுந்தரவல்லி, மிக அழகாக இருக்க அம்பாள். கொடி போன்றவளாக இருக்கிறாள். வல்லினா கொடி. துணை இரதி, பதி ஜயமான. ரதி தேவி, ரதி தேவி அம்பாளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்சுவலா. அதனாலதான் ரதி ரூபா அப்படின்னு இருக்கு. துணை இரதி, அம்பாள் ரதியின் பதி. ரதியின் பத்தினா யாரு? துணை இரதி பத்தினா ரதியின் கணவனான காமன். காமன் ஜெயமானான். என்ன ஆச்சு? இந்த அசுரனை வதம் பண்ணி ஆகணும். அதுக்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் கல்யாணம் பண்ணிட்டு முருகப்பெருமான் பிறந்தாக வேண்டும். சூரபத்மனை அழிக்கணும், அதுக்கு முருகப்பெருமான் வந்தாகணும். சிவபெருமான் தவத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. இப்ப அவருடைய தவத்தை கலைக்கணும் சொல்லி தேவர்கள்லாம் போய் காமனை நீ போய் சலனப்படுத்து, அவருடைய தியானத்தை கலைச்சு விடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் காமன் பயங்கரமா தியானத்தை எல்லாம் கலைக்க, அப்ப அவர் வெற்றி கண்டது மாதிரி இருந்தது. ஆனா என்ன ஆச்சு? அவர் வெற்றி கண்டார்னு அவர் நினைச்சாரு. ரதி பதி சயமான தப்ப சயமாக
அதாவது எப்படி படிக்கணும்னா, துணை இரதி பதி சயமானது, சயம்ங்கிறது இங்க ஜெயம், நம்ம ஜெயம்னு சொல்றதுதான் வெற்றி அப்படின்னு அர்த்தம். துணை இரதி பதி ஜெயமானது அப்பஜயமாக, அப்பஜயமாகனா வெற்றி வந்து தோல்வி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? முன் பார்த்தவர் யாரு? சிவபெருமான். ஒரு நிமிஷம் கலைஞ்சிட்டார் தியானத்துல இருந்து, தவத்துல இருந்து எழுந்து ஒரு செகண்ட் அப்படி பார்த்தார் காமன், கண்ணை திறந்து, அவ்வளவுதான், காமன் எரிஞ்சு சாம்பல் ஆகி போயிட்டான். முன் பார்த்தவர்த்தம் அவருடைய மதி ஜெயமாக. சரி, சிவபெருமான் ஜெயிச்சுட்டாரா அப்படின்னா அவரும் ஜெயமாகல. அவரை யாரு ஜெயம் கொண்டார்னு கேட்டா அம்பாள் ஜெயம் கொண்டா. அவருடைய மதி, எவ்வளவு கோபமா இருந்தார், வந்து என்னுடைய தவத்தை கலைச்சி அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்தார். அவ்வளவுதான், பார்த்தோன்னா காமன் எரிஞ்சு போயிட்டான். ஆனா அவருடைய மதி வந்து அப்படியே குழஞ்சு போகிற மாதிரி அம்பாளை ஒரு செகண்ட் பார்த்தார், அப்படியே குளிர்ந்து போயிட்டார். அவருடைய மதி ஜெயமாக, அவருடைய மனம் ஜெயமாக, அன்றோ அப்படித்தானே அம்மா நீ வாமபாகத்தை வவ்வியதே, உடனே என்ன பண்ணார், உனக்கு வந்து வாமபாகத்தை கொடுத்துட்டார், அவருடைய சரிபாதியை உனக்கு கொடுத்தார், அப்படித்தானே உனக்கு கிடைச்சது இந்த இடது பாகம் அப்படின்னு சொல்லி, நீ தானமா எல்லாத்துலயும் நீ ஜெயம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்துதி பண்ணி பாடுறார் அபிராமி பட்டர். அதிசயமான வடிவுடையவளாக இருக்கிறாய் தாயே நீ. உலகத்துல இருக்கிற எல்லா தாமரை மலர்களும், உலகத்துல இருக்கிற அத்தனை மலர்களும் உன் அழகுக்கு ஈடாக முடியாது. அழகான கொடி போன்றவளே. இந்த ரதி தேவியின் கணவனான காமன் சிவபெருமானை தவத்தை கலைத்தான். ஆனா அவன் ஜெயமாயிட்டான்னு நினைச்சா அவனுடைய ஜெயம் தோல்வியாகும்படி சிவபெருமானால் எரிக்கப்பட்டான். சிவபெருமான் ஜெயிச்சிட்டார்னு பார்த்தா அவருடைய மனசை நீயே ஜெயம் கொண்டாய். ஜெயம் கொண்டு அவருடைய வாமபாகத்தை நீ அடைந்தாய், அடைய பெற்றாய் அப்படின்னு சொல்லி பாடுறார் அபிராமி பட்டர். திரும்ப இதனால வந்து இதுக்கப்புறமும் பார்த்தோம்னா அம்பாள் வந்து ரதி தேவிக்கும் நிறைய அனுகிரகம் பண்ணி திரும்ப காமனை மீட்டெடுத்து கொடுக்குறா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல நடக்கிறது அந்த சம்பவமா தான் இருக்கு. முதல்ல காமனை மீட்டெடுத்து கொடுக்குறா அம்பாள். இன்னொரு வாட்டி பாடலாம். அதிசயமான வடிவுடையாளரவிந்தமெல்லாம் துதிசயானன சுந்தரவல்லி துணையிரதி அதிசயமான தபசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.